நண்பர்களே வணக்கம். பாருங்க, தோசை, புதினா சட்னி, மல்லி சட்னி. சாரி, மல்லி சட்னியை நான் புதினா சட்னின்ட்டேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, தோசை ஆவி பறக்க இருக்கு. ஆமாம், பாருங்க எவ்வளோ மெதுவாக வந்திருக்கு பாருங்க. பன் தோசை, இது பேர் பன் தோசை. ஆமாம், கல் தோசைன்னா இதோட கொஞ்சம் பெருசாக இருக்கும், அது கல் தோசை. இது பன் தோசை. ஆமாம், பாருங்கள். சட்னி வந்து மல்லி சட்னி, மல்லி புதினா சேர்ந்தது. ஆமாம், சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சூப்பராக இல்லை நார்மலானு நான் சொல்கிறேன். சாப்பிட்டதுக்கப்புறம் தான் அதோட சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மல்லி இலையெல்லாம் போட்டு நல்லா வதக்கி அதுக்கு ஏற்ற உரப்புக்கு நல்ல மிளகா சேர்த்துருக்கு. ரொம்ப நல்லா இருக்குது பார்த்துடுங்க. கொஞ்சம் லைட்டாக இதமான கொஞ்சம் உரப்பு இருந்தால் தான் அது அந்த டேஸ்ட்டு தெரியும் உங்களுக்கு. உப்பு எல்லாம் சரியாக கலந்துருக்கு. நல்லா இருக்குது பார்த்துடுங்க. ஆமாம், இதை மாதிரி செஞ்சு நீங்களும் குழந்தைகளோடு கொடுத்து சாப்பிட்டு மகிழுங்க. நன்றி ஃப்ரெண்ட்ஸ், நன்றி நண்பர்களே, வணக்கம்.